இதமான காலை தென்றலில் தாய் தமிழுக்கு வணக்கம். என்னுடைய இந்த தமிழ் மொழியை உலகெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கும் தெய்வப்புலவர் திருவள்ளுவருக்கு வணக்கம். என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 16, பொறை உடைமை 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனின் நன்று. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பொறை நன்றாகலான் தாம் ஒருத்தற்கு இயன்ற காலத்தும் பிறர் செய்த மிகையை பொறுக்க, அதனை உட்கொள்ளாது அப்பொழுதே மறத்தல் பெறின் அப்புறையினும் நன்று என்கிறார். அதாவது, பிறர் செய்யும் அளவற்ற தீமையை எப்பொழுதும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். அதனை உடனே மறந்து விடுதல் அப்பொறுமையை விட நல்லது. அதாவது, பொறையுடைமைக்கு முதல் குறளை என்ன சொல்கிறார்? அகத்தார், அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பூமியை விவசாயி உழுகிறான், ஆனாலும் அந்த விவசாயியை அந்த பூமி தாங்கி கொண்டிருக்கிறது. அதை போல நமக்கு தீங்கு செய்பவனை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறது முதல் குறள், அதிகாரத்தினுடைய முதல் குறள். இப்போ இரண்டாவது குறள் இது, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதாவது, பொறுத்தல், அவர் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அது இயேசுநாதர் சொன்ன இதே இவர் வேற ஒரு பாணியில் சொல்லியிருக்கிறாரு. அது இப்போதைக்கு சாத்தியமாகிறது இல்லை. ஏன்னா எல்லா பேரும் திருடன் ஆகிட்டாங்க. எல்லா பேரும்னா நான் சொல்கிறது இதாக இது பண்ணிக்கிறாதீங்க. அதாவது விதிவிலக்கான சிலர் பார்த்தீங்க, திறனாளில் படித்தால், நாளிதழில் படித்தால் நீங்கள் உண்மையிலேயே வெறுத்துருவீங்க. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன் புகழுக்காக செய்கிறான், ஒருத்தன் எதுக்காக செய்கிறான், ஒருத்தன் திருடுறான், என்னென்னமோ செஞ்சுட்டு போகிறான். அதனால் நாளிதழ்கள் படித்தவுடன் நமக்கே விரக்தி வந்து விடுகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இதெல்லாம் அறிவுறுத்துகிற இப்படிலாம் நடக்கும், அதற்கு நம்ம ஒரு குறளை எடுத்து ஆள்வோம் என்று அவர் செய்திருக்கிறார். அடுத்து ஒரு குறளை பார்ப்போம். அதிகாரம் கேள்வி, அதிகாரம் 42, கேள்வி 413. செவி உணவிற் கேள்வியுடையார் அபிவுணைவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், செவியுணவாகிய கேள்வியினை உடையார் நிலத்தின் கண்ணர் ஆயினும் அபியுணவினை உடைய தேவரோடு ஒப்பர் என்கிறார். அதாவது, செவி உணவாகிய கேள்வி உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவரே ஆயினும் அபி உணவை கொள்ளும் தேவரோடு ஒப்பாவார் என்கிறார். இப்போ என்ன பாருங்க, அதாவது இதை இதனோட அதிகாரத்தினுடைய முதல் குறள் என்ன தெரியுமா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதைத்தான் நம்ம தமிழ் பேராசிரியர் முனைவர் கலைமாமணி ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய யூடியூப்பில் சொல்வார். ஒவ்வொரு பேசும்போதும் இந்த குறள் பெரும்பாலும் வந்துவிடும். இவன் செவிக்கு உணவாகிய கேள்வி செல்வம் தான் நமக்கு மிகப்பெரியது. அதுலேயும் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் கூட இதை அவ்வளவு ஆராய்ச்சி பார்க்கல. அவர் ஏன்னா தமிழ் பேராசிரியர் அல்லவா, அவர் இந்த 5 குறள் செல்வம் வரும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, 5 வரும் பாருங்க. அதையும் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே அவர் மாதிரி ஒரு இது கிடைக்கிறது. ஏன்னா தமிழ் பேராசிரியர் கூட, அதுக்கடுத்து அப்பா அவரை அடிச்சே வளர்த்தார். அவரும் தமிழ் ஆசிரியர். அவர் சொல்லுவார். அதனால் சொல்கிறேன், இந்த குறள்களெல்லாம் இந்த குறள்களை எல்லாம் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும். அது இல்லையே நீங்கள் என்ன செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை நலமுடன் வாழாது. நீங்கள் முதலில் உங்கள் கொள்கை நம்ம மிகப்பெரிய பள்ளி தேர்வில் முதல் மாணவனாக ஆக வேண்டும். நான் இந்த அறிவு சிறகு என்ற ஒரு புத்தகத்திலேயே
ஒரு கிராமத்திலிருந்து வந்த குக்கிராமங்க, அந்த கிராமத்திலே இருந்து வந்த ஒருவனும், ஒரு விவசாயியினுடைய மகனும் கிராமத்திலே அந்த மாவட்டத்திலே முதல் மாணவர்கள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா வரும்னு சொல்லிட்டு, இதையே சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க எப்படிங்க கிராமத்தில் இருந்து முதல் மாணவனாக வர முடியும்? அவங்க அரசியல்வாதி சேர்ந்தவங்க சொல்கிற ஆள். அதாவது கிராமத்திலே வகித்தவங்க தான் அந்த அம்மா அனிதா நினைக்கிறேன். அனிதா தானே? புனிதாவோ அனிதாவோ, அது பாவம் வந்து உண்மையிலேயே கிராமத்திலே முதல் மார்க் எடுத்த பெண்ணுங்க. அந்த மார்க் எடுத்து பார்த்தா நிச்சயமாக நீட் தேர்வு இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த பெண்ணு வந்து டாக்டர் ஆகியிருக்க முடியும், மருத்துவர் ஆகியிருக்க முடியும். அதையே அரசியல்வாதின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல. எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க. எப்படிங்க? நான் இந்த புத்தகத்தை ஒரு ஆள் படித்து பார்த்துட்டு, ஏங்க எப்படிங்க கிராமத்தில் இருந்து வந்து முதல் மார்க் எடுக்க முடியும்? ஏங்க இப்போ வனிதா நினைக்கிறேன், வனிதா வந்து முதல் மார்க் எடுத்து இறந்தது நீங்கள் தான், உங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் முதல்ல பேசுனாங்க. அது கூட உங்களுக்கு மறந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து சரியில்லாத ஒரு நல்ல திருக்குறளை அவங்க மதிக்க மாட்டார்கள். அவன்கிட்ட போய் பேசி நமக்கு என்ன செய்யணும்? அது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிற வேண்டியதான். அவருடைய கொள்கை, அவருடைய குணம் அதுதான், அவருடைய கொள்கை அது தெரியாமல் நம்ம பழகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிற வேண்டியதான். அதுதான், அதாவது என்ன, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பண்புகளை அறிவுறுத்தியது தான் திருக்குறளை ஒருவன் படித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் கசடர கற்பவை கற்றவேன் நிற்க அதற்கு தக. நீங்கள் அது வந்து நம்ம படிச்சிட்டோம் திருக்குறளை அப்படின்னு இருக்கக்கூடாது, அதுக்கு தக்கவாக நம்ம நடக்கணும். இப்போ ஒரு மிகப்பெரிய கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து விட்டார்னு வைங்க. அவன் மாவட்ட ஆட்சித்தலைவர்னால் அந்த மாவட்டத்தின் நல்ல விடைகள் நடக்கணும், எந்த தவறும் நல்ல பண்புகளோடு நடக்கணும், தவறுகள் செய்யக்கூடாது. அதனால தானே நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் தொடர்ந்து இருக்காங்க. இதோடு 3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 வருஷம் கூட இருக்கும், அந்த 2 வருஷமாக இருக்கும், தொடர்ந்து இருக்காங்க. எந்தவித ஒரு கெட்ட இதாக அவர் யாரிடம் சொல்லவும் இல்லை. அது அந்தளவுக்கு அவர் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்கார். அப்போ அந்த அம்மா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், இப்போ அவங்க அம்மா என்ன செய்வாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான். மகள் அந்த அம்மா வந்து இன்றைக்கி கலெக்டராக இருக்காங்க, மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பண்புடையவர்களாக இருக்கிறார்கள். பண்புடையவர் அந்த அம்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, யாராவது அவங்கள பற்றி ஒன்றே பேப்பர்லேயே வந்துடும், அவரை பற்றி மோசமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நல்ல மனிதராக இருக்கிறாங்க. அப்படி வாழ வேணுங்க, அதாங்க மனிதன். அவங்க திருக்குறளை நிச்சயமாக படிச்சிருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா கலெக்டருக்கே படிக்கிறவங்க சர்வசாதாரணமாக இதெல்லாம் ஃபுல்லாகவே அவங்க டெய்லி கூட ஒரு 10 குறளை படிச்சுட்டு இருந்தால் கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.